குட் மார்னிங் பா. எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் கேட்குதா? ஓகே. ஸோ வந்து லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்த்தோம் எக்ஸ்பிரஸ் ஜேஸில் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து ஏபிஐ க்ரியேட் பண்ணுறது, ஸ்கீமாஸ் எப்படி செட்டப் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் வந்து மாடல்ஸ்னால் என்ன, ஏபிஐ வந்து எப்படி ப்ராப்பராக எழுதுறது, டேட்டா பேஸில் எப்படி கனெக்ட் பண்ணுறது, இந்த கான்செப்ட்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் ஜேஸில் நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஓகே. ஸோ இன்றைக்கி ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃப்ரண்ட் எண்டில் ஒரு ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ணணும். நேற்று வந்து இந்த ஃபார்ம் வந்து நான் உங்களை க்ரியேட் பண்ண சொன்னேன். ஓகே. ஜஸ்ட் வந்து ஃப்ரண்ட் எண்டில் வந்து அந்த ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு, ஸோ ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து எப்படி டேட்டா வந்து ஜஸ்ட்டு ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், தென் இமெயில் ஒரு பாக்ஸ் வச்சுட்டு ஜஸ்ட் நம்ம வந்து சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட டேட்டா பேஸில் போய்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா சப்மிட் ஆகும். ஓகே. ஸோ லோக்கல் ஹோஸ்ட்டில் நம்ம ஆல்ரெடி டேட்டா பேஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஐ திங்க் டெஸ்ட் 1 2 3 இதில் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஓகே. ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கலெக்ஷனை வந்து நம்ம டெலீட் பண்ண போகிறோம். டெலீட் பண்ணிவிட்டு ட்ராப் கலெக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா யூசர்ஸ், ஸோ ட்ராப் கலெக்ஷன் கொடுத்தோம்னா கலெக்ஷன் ட்ராப் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து இந்த ஸ்கீமாஸ் வந்து ஜஸ்ட் மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து அதில் நேம் இமெயில்னு இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில்னு வைக்க போகிறோம். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகே. ஸோ இந்த ஸ்கீமாஸில் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மாற்றிட்டு தென் இந்த ஃப்ரண்ட் எண்டில் வந்து நம்ம எப்படி வந்து டேட்டா வந்து பாஸ் பண்ணுறது, அது மூலிமா எப்படி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் ஸ்டெப் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இது பண்ணி முடிச்சிட்டோம், இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ராப்பராக வந்து ஒரு க்ரெட் ஆப்ரேஷன் நம்மளால் பண்ண முடியும். ஓகே. ஸோ ப்ராப்பராக ஒரு க்ரெட் ஆப்ரேஷன் நம்மளால் பண்ண முடியும். ஓகே. ஓகே தென் ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த ஸ்கீமா வந்து நம்ம மாற்றிடலாம். ஓகே. ஸ்கீமா வந்து நம்ம மாற்றிடலாம். ஃபஸ்ட் நேம் FIRST, லாஸ்ட் நேம், இதில் வந்து லாஸ்ட் நேம் ஒன்று போட்டுரும், லாஸ்ட் நேம், இமெயில், இது போய்ட்டு எனக்கு ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா? ஜஸ்ட் நம்ம ஸ்கீமாவை மாற்றியாச்சு. தென் யூசர் ஏபிஐ இருக்குல்ல, அந்த ஏபிஐயில் நம்ம ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் வந்து பாடியில் நம்ம வந்து வாங்கிக்கணும். ஜஸ்ட் நம்ம நேம் இமெயில்னு வச்சுருந்தோம், அதுக்கு பதிலாக ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படிங்கிற இதை ரெக்யூஸ்ட் டாட் பாடியில் வாங்கிட்டு ஜஸ்ட் இந்த இஃப் கண்டிஷனை சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? ஸோ யூசர் டாட் கிரியேட்டில் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ணி விட்டுருங்க. ஓகே. ஸோ இப்போ ஜஸ்ட் வந்து இந்த ஏபிஐ வந்து ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது நம்ம ஜஸ்ட் வந்து செக் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ அதனால் வந்து போஸ்ட்மேன் போயிட்டு போஸ்ட்மேனில் நான் ஜஸ்ட் வந்து ஒரு டேட்டா பாஸ் பண்ணி இந்த ஏபிஐ ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன்னா ஏபிஐ ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத ஒன்ஸ் செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து டேட்டா பாஸ் பண்ணக்குள்ளே நமக்கு வந்து ரொம்ப அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ ஏபிஐ கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ போஸ்ட் போயிட்டு பாடிக்கு போயிட்டு, ஏன்னா இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நான் வந்து கொடுத்தது தான் இல்லையா, ஸோ அதனால் இந்த இடத்துல மாற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு நேம், தென் லாஸ்ட் நேம் அருண் குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்மாவை கொடுத்து சேவ் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட் நான் சென்ட் கொடுத்தேன் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் ரன் ஆகலைன்னு நினைக்கிறேன். NVM use 20 NPX நோடுமா, ஓகே. ஸோ டிபி கனெக்டட். ஜஸ்ட் நான் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ணதுக்கப்புறம் ஆல் ஃபீல்ட்ஸ் ஆர் ரெக்யூர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஃபர்ஸ்ட் நேம், இந்த இதில் இருக்கா, ஸோ ஜஸ்ட் வந்து இது வந்து நம்ம ஸ்மால்லே மாற்றிடும். ஓகேவா? நேம், லாஸ்ட் நேம். ஓகே.
ஸோ ஆக்சுவலி இந்த ஸ்பெல்லிங் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருக்கா, ஸோ இதுலேயும் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம், இதுலேயும் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோ. அப்போ தான் எரர் வராது. ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் நேமும் கொடுத்துருக்கோம், நேம் எண் வந்து இங்கே கேப்ஸில் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இப்போ நம்ம சென்ட் கொடுத்தோம் அப்படின்னா டேட்டா க்ரியேட் ஆகிடும். டேட்டா பேஸில் போயிட்டு இந்த டேட்டா பேஸை வந்து எங்கே இருக்குது? ஓகே, ஜஸ்ட் நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். க்ரியேட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் 1 செகண்ட் ரன் பண்ணி. டேட்டாபேஸ் நேம் வந்து யூசர் டெஸ்ட் டிபியா? ஓகே, யூசர் டெஸ்ட் டிபி. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் ஆயிடுச்சு. ஓகேவா? நான் தப்பான கலெக்ஷன் டிபியோட டேட்டாபேஸ் வந்து டெலீட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்டோர் ஆகுது. அப்போ வந்து என்னோட ஏபிஐ வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஜஸ்ட் நான் எதுவுமே பண்ணல. லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம பார்க்கக்குள்ள நேம் இமெயில்னு வச்சுருந்தோம். ஸோ அந்த இடத்துல நேம் இமெயிலுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம், அந்த நேமில் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அப்படியே அவ்வளோதான். வேறு எந்த விதமான சேஞ்சஸுமே நான் இதில் வந்து பண்ணலை. ஓகேவா? ஸோ இது கிளியரா? இந்த சேஞ்சஸில் வந்து யாருக்காவது ஏதாவது கன்ஃபியூஸ் இருக்கா, குழப்பம் இருக்கா? இல்லைல்ல, இட்ஸ் கிளியர். ஓகே ஓகே, ஸோ இப்போ வந்து டேரெக்டாக நம்ம ஃப்ரண்ட் எண்டுக்கு போயிடலாம். ஓகேவா? ஸோ ஃப்ரண்ட் எண்டுக்கு போயிடலாம். இந்த ஃப்ரண்ட் எண்டில் ஜஸ்ட் ஒரு ஃபார்ம் இருக்குது. ஓகே, ஃப்ரண்ட் எண்டில் ஜஸ்ட் வந்து ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்குது. ஸோ இதுதான் அந்த ஃபார்ம். ஆல்ரெடி நான் காட்டியிருந்தேன். எங்கள் இதுதான் ஜஸ்ட்டு ஃபார்ம், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில். ஓகே, ஸோ இந்த ஃபார்மில் வந்து ஒரு யூஸ் ஸ்டேட் நான் வச்சுருக்கேன். யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் இதுலேயும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்பெல்லிங் வந்து கரெக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெல்லிங் வந்து கரெக்ட் பண்ணணும். ஓகே, நிறைய இடத்துல இருக்கும். ஜஸ்ட்டு வந்து நம்ம ஃபைன் பண்ணுவோம். இதை காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து ஃபைன் பண்ணுவோம். ஃபைன் பண்ணிவிட்டு இதில் ரீப்ளேஸில் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா நேம் கொடுத்துட்றேன். ரீப்ளேஸ் ஆல் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா சேஞ்ச் ஆகிடும். ஓகே, ஸோ அதுமாரி லாஸ்ட் நேம் போயிட்டு லாஸ்ட் நேம் 9 இடத்துல இருக்குது. இந்த லாஸ்ட் நேமில் ஜஸ்ட்டு ரீப்ளேஸ் பண்ணி விட்டுறேன். ஓகேவா? ஓகே டன். இப்போ வந்து எல்லாமே எனக்கு கரெக்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் அப்படின்னு சொல்லி எனக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. இதில் வந்து ஒரு ஃபார்ம் வச்சுருக்கேன், அதாவது ஒரு யூஸ் ஸ்டேட்டு. ஓகே, ஸோ நான் வந்து ஃப்ரண்ட் எண்டில் டேட்டாவை ஹேண்டில் பண்ணக்குள்ள நான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு ஃபார்முக்கும் ஒவ்வொரு இன்புட் பாக்ஸுக்குமே தனித்தனி ஸ்டேட்டும் நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணலாம். சேம் டைம் ஒரே ஸ்டேட்டில் ஜஸ்ட் இதுமாரி ஆப்ஜெக்டாக ரிட்டர்ன் பண்ணிவிட்டு இதேமாரி கூட நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஜஸ்ட் நான் ஒரு ஸ்டேட் ஃபார்மு செட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஸ்டேட் வச்சுட்டு அதில் வந்து ஆப்ஜெக்ட் உள்ள ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுமாரி எம்டி ஸ்ட்ரிங் கொடுத்து நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இது நான் வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஹேண்டில் சேஞ்ச் எழுதணும். ஓகேவா? எல்லாத்துக்கும் போயிட்டு ஹேண்டில் சேஞ்ச் வந்து எழுதிட்டு இருக்காமல் நான் வந்து ஒரு காமனாக ரீயூசபிள் ஹேண்டில் சேஞ்ச் வந்து நான் வந்து எழுதுறேன். ஓகேவா? ஸோ ஹேண்டில் சேஞ்ச் இப்படி தான் நம்ம எழுதணும். ஓகே, ஈவெண்ட்டு ஸோ கொடுத்துட்டு ஸோ ஆல்ரெடி ஹேண்டில் சேஞ்ச் எழுதுறதுக்கான எல்லாத்தையுமே நான் வந்து சொல்லி கொடுத்துருந்தேன். ஓகேவா? ஹேண்டில் சேஞ்ச் வந்து காமனாக வந்து எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி கொடுத்துருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹேண்டில் சேஞ்ச் எழுதுகிறோம் அப்படின்னா அது எதை டார்கெட் பண்ணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். எதை டார்கெட் பண்ணும் அப்படின்னா ஒரு இன்புட் பாக்ஸோட நேமையும் அதில் இருக்கக்கூடிய வேல்யூவையும் தான் டார்கெட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போது இந்த இடத்துல ஈவெண்ட் நம்ம வாங்கியிருக்கோம் இல்லையா, இந்த ஈவெண்ட்டில் வந்து டார்கெட்னு ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஈவெண்ட்டில் டார்கெட் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒன்று இருக்கும். ஈவெண்ட் டாட் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈவெண்ட்டில் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இருக்கும். அந்த டார்கெட்லேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு வேரியபிள் கிடைக்கும். அதை நம்ம இதுமாரி டீஸ்ட்ரக்சர் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். என்ன அப்படின்னா நேமும் வேல்யூவும் நமக்கு வந்து கிடைக்கும். அதை வந்து இதுமாரி டீஸ்ட்ரக்சர் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ எடுத்துக்கிட்டு ஸோ இந்த நேம் இந்த டார்கெட் மூலயமா கிடைக்கக்கூடிய நேம் இருக்குல்ல, அந்த நேமை நம்ம வந்து எதுக்கு அனுப்பணும் அப்படின்னா அந்த செட் ஃபார்முக்கு நம்ம அனுப்பணும்.
ஓகேவா? செட் ஃபார்முக்கு அனுப்பணும். செட் ஃபார்முக்கு அனுப்புனா தான் அந்த இன்புட் பாக்ஸில் இருக்கக்கூடிய நேமையும் வேல்யூவையும் டார்கெட் பண்ணி அதில் என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூவை இந்த ஃபார்முக்கு அதை அனுப்பும். ஸோ அப்போ அந்த ஃபார்ம் மூலயமா நம்ம அந்த வேல்யூவை ஹேண்டில் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஆன் சேஞ்சோட ஒர்க்கு. ஓகேவா? ஆன் சேஞ்சிங் ஈவெண்ட்டோட ஒர்க்கு. இது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் செட் ஃபார்மில் நான் செட் ஃபார்மை வந்து வாங்கிட்டு இதில் வந்து ப்ரீவியஸ் வேல்யூ இருக்குல்ல, அந்த ப்ரீவியஸ் வேல்யூவை நான் டார்கெட் பண்ணணும். ப்ரீவியஸாக எம்டி வேல்யூ இருக்கும். அந்த எம்டி வேல்யூ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா டார்கெட் பண்ணணும். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் வேல்யூ அப்படிங்கிறத எடுத்துட்டு ஸோ நான் ரவுண்ட் ப்ராக்கெட் கொடுத்து இதில் ஒரு கர்லி பிரேசல்ஸ் கொடுத்து அந்த ப்ரீவியஸ் வேல்யூவை நான் காப்பி பண்ணணும். ஒன்ஸ் ப்ரீவியஸ் வேல்யூவை காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு ஸோ இந்த இடத்துல அரேல நேமு ஸோ ஒரு கோலன் கொடுத்து ஸோ அதாவது இந்த அரே இது அப்படிங்கிறது அந்த இன்புட் பாக்ஸோட நேமு. ஸோ அதில் வந்து ஜஸ்ட் இந்த வேல்யூவை கீயாக நம்ம கொடுத்துடணும். ஓகேவா? ஸோ அப்போ நேம் இந்த கீ வந்து நேம்னு நான் கொடுத்துருக்கல, இந்த நேம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் நேம் அதோட வேல்யூ, லாஸ்ட் நேம் அதோட வேல்யூ, இமெயில் அதோட வேல்யூ அப்படி ஸ்டோர் ஆகும். ஸோ நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூ வரும். ஓகே, லாஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூ வரும். ஸோ ஏன் நம்ம இதுமாரி டைப்பில் நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நம்ம கீப்பர் வேல்யூஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ரீசன்னால தான் நம்ம இதேமாரி ஹேண்டில் செஞ்சு இப்படி ஹேண்டில் பண்ணுறோம். ஓகேவா? ஃபார்ம் வந்து தனித்தனியாக கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணணும். ஜஸ்ட் டேரெக்டாக போய்ட்டு ஒரு இதுக்கும் தனித்தனி ஆன் சேஞ்ச் வந்து நம்ம எழுதிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இதுமாரி ஃபார்ம் டைப்பில் கொடுத்துருக்கிறதுனால தான் நம்ம இதுமாரி கீப்பர் வேல்யூஸில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ கீப்பர் வேல்யூஸில் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய வேல்யூவை காப்பி பண்ணிவிட்டு நம்ம இதுமாரி ஸ்டோர் பண்ணுறோம். ஏன் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம காப்பி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபார்மில் வந்து இந்த ஃபார்ம் இருக்கு இல்லையா, இந்த ஃபார்மில் ஃபஸ்ட்டு ஆர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு ஆர்னு டைப் பண்ணுறேன், இது கரண்ட் வேல்யூ. தென் ஏ டைப் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஆர் வந்து ப்ரீவியஸ் வேல்யூவாக போயிடும். ஓகேவா? அப்போ ஏங்கிறது கரண்ட் வேல்யூ, கேன்னு டைப் பண்ணேன் அப்படின்னா ஆரும் ஏவும் ப்ரீவியஸ் வேல்யூ, இன்னொரு கேனா ஆர்ஏகே ப்ரீவியஸ் வேல்யூ. ஸோ இ கொடுத்தேன் அப்படின்னா ஆர்ஏகேகே அப்படிங்கிறது ப்ரீவியஸ் வேல்யூ, எஸ் கொடுத்தேன் அப்படின்னா ஆர்ஏகேகேஇங்கிறது ப்ரீவியஸ் வேல்யூ, ஹச் கொடுத்தேன் அப்படின்னா ஆர்ஏகேகேஇஎஸ் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் வேல்யூ. அப்போது கரண்ட் வேல்யூ முன்னாடி இருக்கக்கூடிய இந்த எல்லா ப்ரீவியஸ் வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா காப்பி பண்ணிக்கிறோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த முழு வேல்யூ கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல ப்ரீவியஸ் வேல்யூவை நான் காப்பி பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஆன் சேஞ்ச் நம்ம எழுதி முடிச்சாச்சு. இந்த ஹேண்டில் சேஞ்சை நம்ம எல்லா இன்புட் பாக்ஸுக்கும் இந்த இடத்துல கொடுக்கணும். எங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஃபஸ்ட் நேமில் ஃபஸ்ட் நேம்னு இருக்கா, இந்த இடத்துல வந்து ஆன் சேஞ்சில் இப்படி கொடுக்கணும். ஹேண்டில் சேஞ்ச் கொடுத்துட்டு தென் வேல்யூ கொடுக்கணும் இல்லையா, அந்த வேல்யூவை டார்கெட் பண்ணணும்ல, அந்த வேல்யூவில் என்ன இருக்குது ஃபார்ம் டாட் இது ஃபஸ்ட்டு நேம். ஸோ இதுமாரி டார்கெட் பண்ணி கொடுத்துடணும். ஓகே, ஸோ தென் ஆன் சேஞ்ச் இதில் ஹேண்டில் சேஞ்ச் தென் வேல்யூவில் ஃபார்ம் டாட் லாஸ்ட் நேம். இங்கே அடுத்தது இமெயில் இருக்கா, ஸோ இமெயில் வந்து ஆன் சேஞ்ச் ஹேண்டில் சேஞ்ச் தென் வேல்யூவில் ஃபார்ம் டாட் இமெயில். ஓகே, ஸோ கொடுத்துட்டோம். இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஃபார்ம் வந்து ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ அவ்வளோதான், சிம்பிள். நமக்கு வந்து ஃபார்ம் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ப்ராப்பராக வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஒரே வேலை, என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நம்ம இந்த ஹேண்டில் சப்மிட் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஹேண்டில் சப்மிட் இதில் வந்து ஜஸ்ட் வேலிடேஷனுக்கான சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து விட்டுரும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா விட்டுடலாம். செட் சப்மிட்டட், இந்த இடத்துல வந்து சப்மிட்டட்னு இருக்கா, ஃபால்ஸு, செட் சப்மிட்டட். ஓகே, ஜஸ்ட் இதை வந்து எடுத்துரும், இது நமக்கு தேவை கிடையாது.
ஓகே, ஸோ இந்த சப்மிட்டை நமக்கு தேவை கிடையாது, இதை நம்ம ஜஸ்ட் எடுத்துருவோம். எடுத்துட்டு ஜஸ்ட் இது அன்வான்ட். ஜஸ்ட் இதை வந்து காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் இதை வந்து எடுத்தார். ஓகே, அதை எடுத்தாச்சு. அதில் சில அன்வான்ட் கோட்லாம் இருக்குது. இதில் வந்து சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. சப்மிட்னு வந்துச்சு. ஓகேவா, தென் வேலை முடிஞ்சிச்சு. இப்போ இந்த வேலிடேட்லாம் இருக்கட்டும், வேலிடேட்லாம் இருக்கிறது ப்ராப்ளம் கிடையாது. ஓகே ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வேல்யூஸை ஜஸ்ட் நம்ம இதில் வந்து பாஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ வேல்யூஸ் வந்து ஜஸ்ட் இதில் வந்து பாஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, சேம் லைக் ஆக்சஸ் தான், நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான் உங்களுக்கு. ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், ரொம்ப ஈஸியான ஒரு ஜஸ்ட் ஒரு மெத்தட் தான் இது வந்து. ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் வந்து ஒரு ட்ரை கேட்ச் போடுறேன். ஓகேவா, இதில் வந்து நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ட்ரை கேட்ச் போடுறேன். ஸோ இப்போ இந்த ட்ரையில் போயிட்டு நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு கான்ஸ்டன்ட் டிக்ளேர் பண்ணுறேன். அதில் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வைக்கிறேன். ஓகேவா, ஸோ ரெஸ்பான்ஸ் வைக்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு ஜஸ்ட் வந்து ஒரு அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷனாக இருக்க போகுது. பிகாஸ் ஏன் அப்படின்னா, ஒரு ஏபிஐலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டேட்டாவை பாஸ் பண்ணி ஸோ அதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ வந்து டேட்டா பேஸில் போயிட்டு இது வந்து ஏபிஐ கால் பண்ணி அந்த ஏபிஐ வந்து கொடுக்குற ரெஸ்பான்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி இதுமாரி வேலைகள்லாம் பார்க்குறதுனால ஜஸ்ட் இது வந்து ஒரு அசைன்க்ரனஸ் ஆப்ரேஷனாக இருக்க போகுது. ஸோ அதனால் அசைன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல எனக்கு ஈவெண்ட் கிடைக்க போகுது. ஓகேவா, இந்த இடத்துல எனக்கு என்ன கிடைக்கும், ஈவெண்ட் கிடைக்கும். ஸோ இந்த ஈவெண்ட்டை ஈவெண்ட் டாட் ப்ரிவென்ட் டிஃபால்ட் அப்படிங்கிறது நான் இதில் வந்து கொடுப்பேன். ப்ரிவென்ட் டிஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ப்ரிவென்ட் டிஃபால்ட் ஏன் கொடுக்குறோம் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ டேட்டா வந்து போயிட்டு ப்ராப்பராக சப்மிட் ஆகிறதுக்காக நம்ம வந்து இதில் கொடுப்போம். ஓகேவா, ஜஸ்ட் இதில் வந்து அவைட் கொடுத்துட்டு, அவைட்டில் ஈக்குவல் டு ஆக்சஸ் கொடுப்போமா, ஆக்சஸ் டாட் போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறதுனால ஜஸ்ட் போஸ்ட் மெத்தட், நம்ம போஸ்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பேசிக்கான செட்டப். ஓகேவா, அவைட் கொடுத்துட்டு ஆக்சஸ் டாட் போஸ்ட் மெத்தட் கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம இந்த போஸ்ட்மேனில் நம்ம இந்த ஏபிஐ கால் பண்ணோம்ல, இதுதான் நமக்கு வந்து ஏபிஐ. ஸோ இந்த ஏபிஐயை ஜஸ்ட் இதில் வந்து கொடுத்துரும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இதேமாரி வந்து ரேவாக வந்து ஹெச்டிபி லோக்கல் ஹோஸ்ட் 5000 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டோம். இதுக்கு வந்து ஒரு பேஸ் யூஆர்எல் செட் பண்ணுவோம். பேஸ் யூஆர்எல் செட் பண்ணிவிட்டு அந்த பேஸ் யூஆர்எலை கால் பண்ணி நம்ம வந்து ஒரு விதமாக என் பாயிண்ட் செட் பண்ணி என் பாயிண்ட்ஸ் மூலியமாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுவோம். ஸோ அது எல்லாமே நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணக்குள்ள, ஒரு பேசிக்காக ஒரு க்ரெட் ஆப்ரேஷன் பண்ணக்குள்ள நம்ம வந்து பண்ணி காட்டலாம். ஸோ இப்போ வந்து ஒரு பேசிக்காக தான் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் வந்து ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான் இது. ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போ வந்து ஜஸ்ட் இந்த ஏபிஐயை நான் இதில் வந்து செட் பண்ணி விட்டுட்டேன். ஓகேவா, ஏபிஐயை நான் இதில் வந்து செட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் வந்து அந்த இந்த ஃபார்ம்லேருந்து வரக்கூடிய டேட்டாவை நான் பாஸ் பண்ணணும். இந்த ஃபார்ம்லேருந்து வரக்கூடிய டேட்டாவை பாஸ் பண்ணணும். இதுலேருந்து வரக்கூடிய டேட்டா எல்லாமே உங்களுக்கு வந்து எதில் ஸ்டோர் ஆகுது அப்படின்னா, இந்த ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட் வேரியபிள் உங்களுக்கு ஸ்டோர் ஆகுது. கரெக்ட் தானே, ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இந்த ஸ்டேட் வேரியபிளில் நமக்கு வந்து ஸ்டோர் ஆகுது. ஸோ அப்போ இந்த ஃபார்மை ஜஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, பாடியில் பாஸ் பண்ணி விட்டுருணும். ஸோ பாடி அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல இப்படி பாஸ் பண்ணி விட்டுருணும் கமா கொடுத்து. ஓகே, இப்படி பாஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் அப்படின்னா, அது பாடியில் போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். ஓகே, ஒன் ஸ்டோர் ஆகிட்டு நான் ஜஸ்ட் கன்சோல் லாக் பண்ணி பார்க்குறேன். லாகில் இந்த ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரெஸ்பான்ஸை அப்படியே நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ராசஸ் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல கன்சோல் எரர் கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து ஃபைனலி கூட வேண்டாம். ஓகே, ஸோ ரெஸ்பான்ஸ் வந்து இப்படியே இருக்கட்டும். கன்சோல் லாகில் ஜஸ்ட் வந்து நான் ரெஸ்பான்ஸ் வந்து போட்டு விட்டுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட் எண்டில் ஜஸ்ட் இவ்வளோ தான் இந்த ஃப்ரண்ட் எண்டில் என்னோட வேலை. இது ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது தான் இது. ஓகே, ஆல்ரெடி நான் பல டைம் வந்து டேட்டா பேஸ் இல்லாமல் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி காமிச்சிட்டேன். ஜஸ்ட் இதில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாஸ் பண்ணி விட்டுறோம். ஜஸ்ட்டு லாக் பண்ணி பார்க்குறேன். லாக் பண்ணிவிட்டு இப்போ என்னோடய ப்ரொஃபைலில் வந்து பேஜ் வந்துட்டு இதை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து இதை இன்ஸ்பெக்ட் கிளிக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஓகேவா, இன்ஸ்பெக்ட் கிளிக் பண்ணிட்டு கன்சோல் லாக் போய்க்கலாம். கன்சோல் லாக் போயிட்டு
ஸோ இப்போ இதில் வந்து ஜஸ்ட் நான் வந்து அஜய் குமார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இமெயிலில் வந்து ajay@gmail.com அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன எரர் வருது? has been blocked கார்ஸ் ஆர்ஜின் எரர். நம்ம அந்த கார்ஸ் ஆர்ஜின் எரரை இந்த இடத்துல ஹேண்டில் பண்ணல. ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ன கோடு எழுதினாலும் இந்த உங்களோட சர்வரில் அந்த கார்ஸ் ஆர்ஜின் எரரை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். ஓகே, ஸோ இம்போர்ட் கார்ஸ். ஓகே, கார்ஸ் ஆர்ஜின் எரரை நீங்கள் வந்து ப்ராப்பராக என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஹேண்டில் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ டிபிஐ கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன் அப்படின்னா கார்ஸ் இதில் வந்து ஜஸ்ட் வந்து ஆர்ஜினில் நான் இதை வந்து கொடுத்துட்றேன். என்னோட 5173. ஓகே, ஜஸ்ட் வந்து இதில் வந்து இப்படி நான் பாஸ் பண்ணி விட்டுறேன். ஓகேவா, பாஸ் பண்ணி விட்டுட்டு ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிடணும். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து அஜய் குமார், ஸோ சம் எரர்ஸ்லாம் வரும். ajay@gmail.com அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல வந்து ஃபார்ம் வந்து ரெஸ்பான்ஸ் எனக்கு வந்துருச்சு. இந்த டேட்டாவில் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு நேமு, இமெயில், லாஸ்ட் நேம் அப்படிங்கிறது எனக்கு இதில் போய்ட்டு எனக்கு ஸ்டோர் ஆயிடுச்சு. ஓகேவா, ஜஸ்ட் நான் இதில் வந்து இதை டேட்டா பேஸுக்கு வந்துட்டு இந்த கலெக்ஷனில் போயிட்டு நான் ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் கொடுத்தேன்னா எனக்கு அந்த டேட்டா வந்திருக்கணும், அஜய் குமார். ஸோ ப்ராப்பராக எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்துருச்சு. ஓகேவா, ஸோ நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து ஒரு டேட்டா வந்து இதில் வந்து சப்மிட் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து டேட்டா வந்து இதுமாரி நம்ம பாஸ் பண்ணி நம்ம செட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நம்மளோட ஒரு 20% ஆஃப் ஒரு 50% ஆஃப் வேலை நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா இதில் வந்து பாஸ் பண்ணி எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்தாச்சு, முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சம் வேலைகள்லாம் நம்ம வந்து பார்ப்போம். என்ன பார்ப்போம் அப்படின்னா அலர்ட் பண்ணுறது, அலர்ட் மெசேஜ் கொடுக்குறது, ஒரு ஷோ பாக்ஸ் வர்றது, ஒரு ஃபார்ம் இஸ் சப்மிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ பாக்ஸ் வருது. இதெல்லாம் நம்ம வந்து பேசிக்காக நம்ம வந்து பண்ண வேண்டிய விஷயங்கள். பட் இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு பேசிக். ஓகேவா, ஸோ அவ்வளோதான். இது இந்த கான்செப்ட் தான் சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ இது எல்லாருக்குமே கிளியர் ஆகிடுச்சா? இதில் யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இதில் எந்த டவுட் இல்லை யாருக்கும்? ஸோ இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு இந்த ஃபார்ம் நேற்று பண்ணீங்க இல்லையா, இந்த ஃபார்ம் நேற்று பண்ணீங்களே, ஸோ அந்த ஃபார்மோட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதேமாரி கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ ப்ராப்பராக வந்து டேட்டா வந்து டேட்டா பேஸில் வந்து சப்மிட் பண்ணி காட்டணும். ஓகேவா, சப்மிட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் உங்களோட யூசர் யூஐடி, அப்புறம் வந்து அதில் வந்து இப்போ எப்படின்னா இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். யூஐடி இருக்குல்ல, இந்த யூஐடியை ஜஸ்ட்டு இந்த யூஐயை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். ஜஸ்ட்டு வந்து அதில் வந்து ஏதாச்சும் ஒரு நேம் நீங்கள் வந்து புஷ் பண்ணிவிட்டு ரைட் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். ஓகேவா, ஜஸ்ட்டு சப்மிட் பண்ணுவீங்களே, சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெஸ்பான்ஸ் வரும்ல, இந்த ரெஸ்பான்ஸை, இந்த டேட்டாவை இப்படி ஓப்பன் பண்ணி இந்த ரெஸ்பான்ஸை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ தென் அதுக்கப்புறம் இந்த இதில் வந்து டேட்டா சப்மிட் ஆகும்ல, சப்மிட் ஆனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். ஓகேவா, தென் அதுக்கப்புறம் இந்த கோடு, இந்த ஹேண்டில் சப்மிட் இருக்குல்ல, இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு, தென் இந்த ஏபிஐ இருக்குல்ல, இந்த ஏபிஐயை ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு. ஸோ எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து லிங்க்டின்ல ஒரு போஸ்ட் போடணும். எப்படி போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து ப்ராஜெக்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரிலாம் போஸ்ட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு டுடே ஜஸ்ட் ட்ரை. ஓகே, சிம்பிளாக ஒரு விஷயத்த ட்ரை பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா, ஸோ ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ் மைண்ட், ஒரு ரெஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு போஸ்ட் போட்டு நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷனை என்னென்ன நீங்கள் அதில் யூஸ் பண்ணியிருக்கீங்க, யூஸ்டேட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்னென்னலாம் அதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஏபிஐயில் போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம், டெஸ்டிங்காக போஸ்ட்மேன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு போஸ்ட் வந்து நீங்கள் போடணும். ஓகே, இதுதான் இன்றைக்கான உங்களுக்கு ஒர்க்கு. ஸோ கிளியர் எல்லாருக்கும்? ஸோ புரிஞ்சுதா?
ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து கிளாஸ் வந்து அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நான் இத வந்து சொல்லிக் குடுக்கணும்னு நெனச்சேன். ஸோ இது வந்து ஃபினிஷ் ஆயிட்டு இன்னைக்கு. இப்ப இத நீங்க கத்துக்கிட்டு முடிச்சுட்டீங்க அப்படின்னா, நாளைக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். க்ரெட் ஆப்பரேஷன். பேசிக் க்ரெட் ஆப்பரேஷன் ஒரு ப்ராஜெக்ட். ஓகேவா? ஒரு 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 ப்ராடக்ட்டோ இல்ல ஒரு எம்ப்ளாயியோ இல்ல ஒரு ஸ்டூடண்ட் டேட்டா சம்திங் ஏதாவது ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டு, அந்த கான்செப்ட்ல ஒரு ஃபார்ம் வந்து பில்ட் பண்ணிடணும். யுஐல வந்து டைம் சீரிஸை யூஸ் பண்ணி ஒரு ஃபார்மை பில்ட் பண்ணி ஒரு ஃபார்மை பில்ட் பண்ணுறதுலேயே